ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி போற்றி. நல்லது நடக்கும் என் செல்லமே, நல்லது நடக்கும். 7, 8, 6 உடனே தொடு உன் வாழ்க்கையை பற்றி இந்த திருச்செந்தூர் முருகன் சொல்கிறேன். இதோ நீ நினைத்ததெல்லாம் சாதிக்கப் போகிறாய். கவலைப்படாதே. நீ தோல்விகளை மட்டுமே சந்தித்து கொண்டிருப்பதால் தோற்றுப்போய் விட்டாய் என்று அர்த்தமல்ல. மாறாக நீ தோல்வியை தாண்டி தாண்டி ஜெயிப்பதற்காக போய்கொண்டிருக்கிறாய் என்ற நம்பிக்கையோடு சென்று கொண்டே இரு. இக்காரணம் கொண்டும் நம்பிக்கை மட்டும் இழந்து விரக்தி அடைந்து விட்டால் கீழே சறுக்கி விடுவாய். துவண்டு விட்டால் போராட்டத்திற்கு நிச்சயம் வெற்றியே கிடைக்காது. கஷ்டத்தை சவால் விட்டு கடந்து வர பழகு. அதே மாதிரியான எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதை உறுதியுடன் உன்னிடம் வாக்களிக்கிறேன். ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறையும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி நீ என்னை ஒரு சில நேரத்தில் கண்டுகொள்ளவே இல்லை என்று நீ என்னிடத்தில் ஆதங்கப்பட்டு என்னிடத்தில் அழுது புலம்புகிறாய். நீ ஒவ்வொரு முறையும் தடிக்கு விழும்போது உன்னை தூக்கி நிறுத்தி முன்னேற்ற பாதையில் செல்ல வைத்து கொண்டுதான் இருக்கிறேன். சில முந்தைய நிகழ்வுகளை நினைத்துப்பார். உனக்கு நான் செய்தது எல்லாம் சரியேதான் என்று அப்பொழுது நீ உணர்வாய். இனி கேட்ட வரங்களை நிச்சயமாக உனக்கு தரப்போகிறேன். கஷ்டம் என வந்துவிட்டால் இந்த முருகப்பெருமானே கைவிட்டு விட்டார் என்று நினைத்து கொள்ள வேண்டாம். இனி யார் இருக்கிறார்கள் நம்மை காப்பாற்றுவதற்கு? ஒருபோதும் என்று அப்படியும் நினைக்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் பிள்ளைக்கு மோசமான சூழ்நிலையை உருவாக்கி விட மாட்டேன். என் மேல் நம்பிக்கை மட்டும் வை, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என் மீது பல வருடங்களாக நம்பிக்கை வைத்து கொண்டுதானே இருக்கிறாய். என் மேல் நம்பிக்கை மட்டும் வை, மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன். இனி அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் சிறிது நம்பிக்கையை இழந்து சில நேரங்களில் இந்த மாதிரியான கேள்வியை என்னிடத்தில் கேட்கிறாய்? அப்படி கேட்க வேண்டாம் சொல்லமே. என் மேல் பக்திக்கு பலன் நிச்சயமாக உனக்கு கிடைத்துவிடும். தினம் தினம் முருகா முருகா என்று என் நாமத்தை உச்சரிக்க உனக்கு நல்லதொரு வாழ்க்கையை உருவாக்கி தந்துதானே இருக்கிறேன். இனி நான் உன்னுடன் தான் இருக்கப் போகிறேன். உன் அன்புக்கும் பக்திக்கும் ஈடாக நானே உன் அருகில் இருந்து உன்னை பார்த்து கொள்ளப் போகிறேன். என்னை ஆனந்தத்தில் மூழ்கச் செய்த என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் இனி இந்த முருகப்பெருமான் இருள் சூழாமல் பார்த்து கொள்வேன். நீயும் உன் குடும்பத்துடனும் ஆனந்தம் பொங்க, செல்வம் செழிக்க, வளமுடன் வாழப்போகிறாய். உன் சங்கடங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி பெருகி நிம்மதி நிலைக்கட்டும். கேட்டது கிடைக்கட்டும். நல்லது நடக்கட்டும். ஆம், உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும். வாழ்க்கையில் உன்னை தாழ்த்துவதே உன்னுள் உள்ள எண்ணங்கள் என்றால் உன்னை மேலோங்க வைக்கவும் உனது புத்தியிலும் மனதிலும் எண்ணங்கள் இருக்கும் அல்லவா? அதை உனக்கே வெளிப்படுத்து. சோம்பேறித்தனத்தையும் கஷ்டம், வழி, தோல்வி இவைகளையும் காரணமாக உனக்கே நீ சொல்லாதே, சொல்லவும் அனுமதிக்காதே. ஏனென்றால் நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் உன்னுள் இருக்கும் நானாகிய உன் முருகப்பெருமான் தைரியமாக எதையும் செயல்படுத்த முடியும். நம்பிக்கையோடு உன் காலடிகளை எடுத்து வை. அதன் பிறகு வா. உனக்கான என் செயல்பாடுகளை, உனக்குள்ளே மாற்றம் தரும் நிகழ்வுகளை தினம் தினம் நடக்கும். ஒவ்வொரு பரீட்சையும் உன் வாழ்க்கையில் உன்னை கணக்கிடுகிறது, அப்படித்தானே? ஒவ்வொரு கட்டமும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பை தரும். அதுவே உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே என் செல்ல பிள்ளையே? நீ தாண்டி கடந்து வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தின் உயர்வான பாதையை காண்பிக்கிறது. ஒரு முறை, 2 முறை நீ விழலாம். ஆனால் எழுந்து நீ நின்று விட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு நேர்மறையாய் அமையும். எக்காரணம் கொண்டும் கீழே விழுவதை பற்றி கவலையே படாதே. உன்னை தாங்கி தோள் கொடுத்து அரவணைப்பேன். 100 முறை உடைந்து போனாலும் 1000 முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன். அதற்காக வலிமையையும் நம்பிக்கையும் உனக்கு நான் நிச்சயமாக அள்ளி தருவேன். என் செல்லமே, எழுந்திரு. துணிந்து எழுந்து நில். தைரியமாக இரு. பயம் மட்டும் வேண்டாம். துவண்டு விட வேண்டாம். எந்த சூழ்நிலையிலும் கலங்க வேண்டாம். கவலைப்பட வேண்டாம். துடிப்புடன் இரு.
வாழ்க்கையில் போராடு, ஜெயித்து காட்டு. உன் லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டே இரு. பின்னால் மட்டும் திரும்பி பார்க்க வேண்டாம். கவனமாக செல். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி பாதையை தொட போய்கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்தில் என் செல்ல பிள்ளையான நீ எடுக்கும் முடிவுகளையும் நிதானத்தோடு நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எடுக்க வேண்டும். நான் சொல்வது புரிகிறதல்லவா? பிறருக்கு தீங்கு விளைவிக்காத வகையில் எந்த ஒரு நிகழ்வுகளையும் நீ நிதானத்தோடும் உன் செயல்பாடு அப்படித்தான் இருக்க வேண்டும். சோர்வு, தோல்வியை முதலில் தூக்கி எறிந்துவிடு. அதனால் உன் பிரச்சனையை தீர்க்க ஓடி வந்து விட்டேன். நீ மிகவும் நன்றாக வாழப்போகிறாய். இதோ உன் முகத்தில் புன்னகை வரவழைக்காமல் நான் நிச்சயமாக ஓய்வெடுக்க மாட்டேன். என்னுடைய பாதுகாப்பு உனக்கு வலிமை வாய்ந்த கவசம் என்பதை அறிந்து கொள். வருடக்கணக்கில் நீ கஷ்டப்பட்ட காலங்கள் மாறி வாழ்க்கையில் நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய். அதற்கு நான் வழிவகை செய்துவிட்டேன். இந்த முருகப்பெருமான் மீது நம்பிக்கை கொண்ட உன் நம்பிக்கை உன்னை வெற்றியடைய நிச்சயமாக செய்யும். அந்த நேரத்தை நீ எட்டிவிட்டாய். இனி உலகுக்கு உனக்கு நல்லது நடக்கும். தீரப்போகும் பிரச்சனை, முடியப்போகும் கவலைகள் உன்னை சந்தோஷப்படுத்த உள்ளன. இதோ உன்னை ஆட்டி படைத்த பிரச்சனை தீரும் நேரம் வந்துவிட்டது. ஆகையால் தான் நான் சொல்கிறேன், நீ கவனமாக செயல்பட வேண்டும். இந்த காலகட்டத்தில், இந்த கடைசி கட்டத்தில் இருக்கும் நேரத்தில் நீ கவனமாக செயல்பட வேண்டும். உற்சாகம் மட்டுமே உனக்கு, ஆம் செல்லமே, உற்சாகம் மட்டுமே உனக்கு இன்னும் சில நேரத்தில் ஏற்பட போகிறது. சேற்றில் கல்லெறிந்தால் கரைபடுவது உனக்குத்தான். அந்த கல்லுக்கோ கரை உண்டு, ஆனால் உயிரில்லை. அதேபோல்தான் உனக்கு வரும் பிரச்சனைகளுக்கு உயிரில்லை. ஆனால் நீ அதை பெரிதாக எடுப்பதால் தான் அதற்கு தேவையில்லாமல் யோசித்து அதற்கு உயிர் கொடுத்து கரை என்னும் சேற்றில் கிடந்து அழுது அல்லோலப்படுகின்றாய். அதனால்தான் இந்த முருகப்பெருமான் உன் கவலை என்னும் சேற்றில் விழாமல் நடைபோடு. எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருப்பது உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும். அதுபோலத்தான் உன் எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் வெளியே வர, சோகம் கவலை என்பதிலிருந்து நகன்று வெளியே வா. அப்போது அது உன்னை பாதிக்காது. ஆகவே நான் சொல்வது என்ன தெரியுமா? பிரச்சனையிலிருந்து விடுபடுவாய். நிச்சயமாக எல்லாம் சுகமாகிவிடும். வெற்றி காலம் இன்னும் சிலது நேரத்தில் உனக்கான வெற்றி காலம், வெற்றி கனியை பறிக்கப் போகிறாய் என் செல்லமே. நிச்சயமாக அது உன்னை தேடி வருகிறது. இதோ இந்த முருகப்பெருமான் கொடுக்கும் கனியை விட்டுக்கொள்ள தயாராக இரு. நிச்சயமாக உன் வாழ்க்கை வளமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். ஏனென்றால் இது உன் வாழ்க்கை பற்றிய முருகப்பெருமான் சொன்ன அருள் வாக்கு. கேட்டுவிட்டாயல்லவா? நிம்மதியாக இரு என் செல்லமே. உனக்கான வாழ்க்கை நல்லது தான் நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.